Hi dear students, welcome to Way to Career Institute YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃப்ரம் GNM நர்சிங்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது A to Z வரைக்குமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆகட்டும் ஃப்ரம் D ஆகட்டும் GNM நர்சிங் ஆகட்டும் ஒரே ப்ராசஸ்ல தான் நடக்கும். ஃப்ரம் Dக்கு தனி ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை, ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான், பட் தனித்தனி செக்ஷனாக நடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். முதல்ல நம்ம பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃப்ரம் GNM நர்சிங் எந்த கோர்ஸை எடுத்துட்டாலுமே நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கிட்ட நமக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறது தான் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 17/6/2025 இருந்து 7/7/2025 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான ப்ராசஸ் இருக்கு, அதுதான் ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்ச மறுநாளே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அவங்க நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்ம கட் ஆஃப், நம்ம கம்யூனிட்டி என்ன ரேஞ்சில் மார்க் எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம எலிஜிபிலிட்டியாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம நேம்ஸை விடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க், நம்மளோட நேம், நம்மளோட கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு 4 மேஜரான விஷயம் இருக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க் ரெண்டுமே முக்கியமான விஷயம். இந்த ஜெனரல் ரேங்க் அடிப்படையில் தான் நம்மளை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்போ முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி 20 to 25 டேஸ்க்குள்ள அவங்க அந்த ஃபுல் ப்ராசஸையும் பண்ணி ஒரு PDF ஃபார்மேட்டில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ண மாதிரியே ரேங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி PDF ஃபார்மேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய ஜெனரல் ரேங்க் ஆகிய 4 மேஜரான விஷயம் அதில் இருக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்த எல்லாருக்குமே சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். நம்ம பண்ணுற சாய்ஸ் ஃபில், நம்மளோட கட் ஆஃப் அண்ட் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபெண்ட்டை பொறுத்து அது வேறுபடும். அது நம்ம 100% இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு கோர்ஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களோட சாய்ஸ் ஃபில் அண்ட் கட் ஆஃப் பொறுத்து, அவங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்தும் அது வேரி ஆகலாம். அப்போ முதல் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல்லாம் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் நமக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியது. செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும். தேர்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் விடுவாங்க. அதாவது ஒரு அட்டவணை மாதிரி நம்ம ஸ்கூலில் எப்படி டைம் டேபிள் இந்த பீரியடுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் இருந்தோ அதே மாதிரி மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்கும், இந்த டேட்டுக்கு நீங்கள் கவுன்சிலிங்காக ரெஜிஸ்டர் அண்ட் பேமெண்ட் பண்ணணும், இந்த நேரத்தில் இந்த நாளையில் இந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அட்டவணை தருவாங்க. இந்த கவுன்சிலிங்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், மாப் அப் ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு 4 ஸ்டெப்ஸாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே தவிர ப்ரைவேட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 200 to 160 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. மேஜரான எல்லா இயர்லையும் இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இயரில் சேஞ்சஸ் வருமானு சொல்ல முடியாது, வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்போ என்ன மாற்றம் வேணாலும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொண்டு வரலாம். ஆனால் வழக்கமாக நடந்துட்டு இருக்கிறது என்னென்னா 200 to 160 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கால் ஃபார் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் 2A ரவுண்டை பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி போக மிச்சம் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 200 to 300 சீட் மேபி இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமல் கூட போகலாம். அது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேட், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்து போக சீட்ஸ் தான் இந்த செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட் வரும். மற்றபடி டாப் SF காலேஜ், மாடரேட் SF காலேஜ், SF காலேஜ் எல்லாமே இந்த செகண்ட் ரவுண்டில் வந்துடும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு, அதுவும் பேலன்ஸ் இருக்கிற சீட்டு எஸ்எஃப் காலேஜ் சீட் மட்டும்தான் மேக்ஸிமம் தேர்ட் ரவுண்டில் வரும். இதே மாதிரி கவுன்சிலிங் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. சாய்ஸ் ஃபில் அப்படின்னா ஈஸி டெஃபினிஷன் என்னென்னா, நமக்கு பிடிச்ச காலேஜ், நமக்கு பிடிச்ச கோர்ஸை நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் படியில் வரிசைப்படுத்துறது. அதாவது எனக்கு இப்போ பிஎஸ்சி நர்சிங் பிடிச்சிருக்குன்னா, எனக்கு பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு எந்தெல்லாம் காலேஜ் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அதில் என்னோட முதல் ப்ரிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு நான் போட்டுட்டேன்னா, என்னோட கட் ஆஃப் 190 இருக்குன்னா, எனக்கு எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் மேல் கிடைக்கலன்னா, நெக்ஸ்ட் எந்த காலேஜ் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, எனக்கு எந்த காலேஜில் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப் வச்சுக்கணும். இப்போ எனக்கு பிஎஸ்சி நர்சிங் மேல் 3 இப்போ இருக்கிற காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே அலாட் ஆகலை. அப்படி மேபி அலாட் ஆகலைன்னா பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் கொடுக்கலாம், அந்த கோர்ஸுக்கு என்னெல்லாம் காலேஜ் கொடுக்கலாம். இப்போ நான் செகண்ட் கொடுத்த கோர்ஸ் பிஃபார்மும் எனக்கு இருக்கிற 2 காலேஜஸில் கிடைக்கல. இந்த பிஃபார்ம் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் கொடுக்கலாம், அந்த கோர்ஸ்க்கு என்னெல்லாம் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜஸோட லிஸ்ட்டு. இப்போ படிக்கிற விருப்பத்தை பொறுத்து ஒவ்வொரு காலேஜஸ் கோர்ஸை வரிசைப்படுத்துறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் கொடுக்குறோமோ அதை பொறுத்து காலேஜ் சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பிஎஸ்சி நர்சிங் தான் படிக்கணும் விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் பிஎஸ்சி நர்சிங்கை கொடுக்காம பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ரேடியோகிராஃபி, ரேடியாலஜி, கார்டியாக், டயாலிசிஸ் டெக்னீஷியன், பிஎம்எல்டி, ஓடிஏடி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், இப்படி ஒரு 10-15 கோர்ஸ் கொடுத்து அதுக்கான எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் சூஸ் பண்ணுங்கள். அதனால் 19 டிகிரி கோர்ஸஸையும் சூஸ் பண்ணி 19 டிகிரி கோர்ஸஸ்க்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் 100% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஒரு 15க்கு மேலே கோர்சஸ் இருக்கிற எல்லா காலேஜஸையும் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மாலிட்டி ஜிஎன்எம் நர்சிங்க்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ண 3 to 5 டேஸ்க்குள்ள அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல் பொதுவாக வெளியிடுவாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டு அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல் வெளியிடுவாங்க. அதுவும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் ஃபைல், இந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறமா ஒரு ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுப்பாங்க. கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருந்தால் அதுக்கான அந்த காலேஜோட நேம், கவர்மெண்ட் சீலோட உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அந்த மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். இவ்வளவு தான் நம்மளுடைய பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், ஃபார்மாலிட்டி ஆகட்டும், ஜிஎன்எம் நர்சிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமான ப்ராசஸ். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட், தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல், ஃபோர்த்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், ஃபிஃப்த்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர். இவ்வளோ ப்ராசஸும் சேர்ந்தது தான் நம்மளுடைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்ட உடனே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இல்லை, இனிமேல் தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட படிப்படியான ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பயோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கேட்டு டவுட் இருந்துச்சுன்னா கிளியரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுன்னு சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு நின்றுங்க. வே டு கரியர் யூடியூப் சேனல்.